ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பூஜா விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டியூஸ்டே இல்லையா? எவ்ரி டியூஸ்டே நான் இப்படி தாங்க முருகருக்கு பூஜை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கும்பிடுவேன். எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன தோணுதோ அப்படி தாங்க நான் பண்ணுவேன். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாசலுக்கு நான் எல்லாமே தயார் பண்ணிட்டேன். எனக்கு கோலம் சுத்தமாக போட வராது. எனக்கு தெரிஞ்சவளுக்கு நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், என்னோடய முருகருக்கு அழகாக பூலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பூஜை அறையிலையும் நான் கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோக்கா கோலம் இல்லை, சுத்தமாகவே தெரியாது. ஏதோ போட்டிருக்கேன். போட போட கொஞ்சம் கற்றுப்பான்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறை கிடையாது. அதனால் நானே டேபிளில் போட்டு ஹால்லே செட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இதுதான் இந்த ஃபுல் வியூவே. என்னோடய குட்டி பூஜை அறை நல்லா இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வாழைப்பழம் தாங்க என்கிட்ட இருக்குது. அதனால் வாழைப்பழம் வச்சு நான் படைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான், விளக்கேற்றி ஊதுபத்தி காட்டிக்கிட்டேன். இந்த ஊதுபத்தி எனக்கு ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவே வாசனை, அவ்வளோ வீடே மணக்குது. அது என்ன ஊதுபத்தின்னு நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி எடுக்க மறந்துட்டேன். அப்படியே சாம்பிராணியும் ஏற்றிக்கலாம். இந்த சாம்பிராணி பார்த்திங்கன்னா நான் வெளியே தான் வைப்பேன், வாசப்படியில். இதுவும் ரொம்ப மணமாக இருக்கும். இதுவும் என்னென்னு நான் அடுத்த ஒரு மினி விலாக்லையாவது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். போய் வாசலில் வச்சுட்டு வந்துடலாம். சில நேரங்களில் நான் வீட்லேயும் வைப்பேன், மாற்றி மாற்றி வைப்பேன். அவ்வளோதான், என்னோடய வாசல் இப்படி தாங்க இருக்குது. ஃபுல் வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். அடுத்தது வீட்டுள்ளே இந்த ஸ்டிக்கும் நான் வைப்பேன். இதுவும் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இதுவும் என்னன்றதை நெக்ஸ்ட்டு ஒரு டைமில் ஒரு ப்ளாகில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் காலையில் எடுத்திங்கன்னா மதியம் வரைக்கும் வாசனை வரும். நான் இந்த ஊதுபத்தி, இந்த பூஜை சாமான்லாம் வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில். அந்த பாக்ஸை எப்போ திறந்தாலுமே அவ்வளோ தெய்வீக மனம் இருக்கும். நான் உங்களுக்கு அது என்னன்ட்டு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். வேணுன்றங்க பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான், அடுத்தது கற்பூரம் காட்டிக்கிட்டேன். எல்லாருக்கும் என்ன மனசில் வேண்டுதல் வச்சுருக்காங்களோ எல்லாருக்கும் கூடிய விரைவில் அது நடைபெறணும். எனக்கும் வேண்டுதல் இருக்குது. என் முருகர் அதை கேட்குறாருன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்றைக்கி நடக்கும்னு முருகர் தான் முடிவு பண்ணணும். அவ்வளோதான், என்னோடய பூஜை அறை ஃபைனலி கும்பிட்டுட்டேன். இதில் எதையாவது தப்பு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அப்படி நான் கும்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்பலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தெரியாது. எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும். எப்படி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு சில நல்லது பண்ணியிருக்காரு, நிறையா ஒரு கூடவே துணையாக இருந்திருக்காரு. அதிலிருந்தே எனக்கு முருகர் மேலே அவ்வளோ பற்று. உங்களுக்கும் நீங்கள் வேண்ட எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். யாருக்கெல்லாம் முருகரை ரொம்ப பிடிக்குமோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிச்சயம் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.